நல்ல பேச்சு பேச கற்றுக் கொடுக்கணும். ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் பெரிய பங்கு இதில் இருக்கிறது குணங்களை வளர்க்கறதுக்கு தான். நிறைய கெட்ட சகவாசம் இருக்கிற இடத்துல கூட ஒரு குழந்தை நல்ல குழந்தையா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல சகவாசம் இருக்கிற இடத்துல கூட ஒரு கெட்ட குழந்தையா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் காரண காரியங்கள் நிறைய கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. இயற்கையில் அது எதனால் தூண்டப்படுதுன்றது அறிய முடியாத ஒன்று. உள்ள அவன் எப்படி இருக்கிறான்றது யாராலும் அறிய முடியாத ஒன்று. யாரையும் கணிக்க முடியாது. இவர் இப்படி தான் அப்படின்றத கணிச்சா ஏமாந்து போயிடுவோம். இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன், சொல்லிகிட்டே இருக்கிறேன்னு விஷயம் என்னுடைய கருத்துக்கள் உங்கள்கிட்ட சேருது. இதில் உங்களுக்கு ஏதுவான தோதுவான விஷயங்கள் மட்டும் உங்கள் மனதில் உள்ள ஏற்றுக்கும். அருள்னால் என்னென்னா இருக்கிற பொருளை கொடுக்கறதுக்கு பேர் அருள். இந்த மன அமைதியினுடைய உச்சபட்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வானளாவு நீங்கள் எதை வேண்டி விரும்பி கேட்டாலும் அது உங்களுக்கு கைகள் நிரப்பமாயிடும். இச்சை வயப்பட்டு செய்கிறதுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குதுன்னும் போது மனமுரண்டாக செய்கிறதுக்கு தான் மன்னிப்பு இல்லை. இறைவனை நினைவு கூறுறது தான் இங்கே மிக முக்கியமான ஒரு செய்தி. உனக்குள்ளே இருக்கிற அந்த பேராற்றலை நினைவு கூர்ந்து நீங்கள் காரியம் மாற்றப்படும் பொழுது நீங்கள் தீயதை செய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிரும். நீங்கள் உலகத்தில் வானலாக ஆசைப்படலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆசையே துன்பத்திற்கு காரணமாக இருக்குதுன்னா நீ ஆசைப்படுறது பிறர்கிட்ட இருக்கிறது ஆசைப்படுற, அதனால தான் துன்பத்துக்கு காரணமாகுது. யார் எந்த நேரத்துலையும் கெட்டவனாகலாம், யாரும் எந்த நேரத்துலையும் நல்லவனாகவும் ஆகலாம். ஆக இறைவன் உங்களுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தும் பொழுது அந்த வசதியை பயன்படுத்தி நீங்கள் அருளாக மாற்றணும். அதை அருளாக மாற்றுறதுக்கான முதல் அடிப்படை உங்களுடைய மனம் சாந்தமும் சமாதானத்தில் நிறையும். எதை பற்றியும் அச்சம் இருக்காது, பொருளை பற்றிய பயம் இருக்காது, செலவு செய்கிறத பற்றி பயம் இருக்காது. செலவு செய்யும் போது தான் சுகமே தவிர அதை சேர்த்து வைக்கும் போது அது பூச்சியம் போட்டு மறைத்து போடும்ன்றார் இயேசு. இப்போ எத்தனையோ கெட்ட மனிதர்கள் ரொம்ப நல்ல மனிதராக இருக்காங்க, எத்தனையோ கஞ்சம் வந்தவங்க பெரிய தர்மவான்களாக ஆகியிருக்காங்க. மாறி மாறி நடக்குது. ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது. நமக்குள்ளே எப்படி இருக்கணும் வேணால் பார்த்துக்கலாம். பிறரை தீர்ப்பிற வேலை கூடாது. மனித குணம் சொல்கிறோம் இல்லையா, நல்ல குணம் கெட்ட குணம் இதெல்லாம் படைப்பிலேயே பிறவிலேயே வருதா, இல்லை சாவாசத்தில் ஏற்படுதா? சிலதெல்லாம் நல்ல கல்வி அடிஞ்சு படித்தவங்க கூட குணத்தில் ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிறது பார்க்குறோம். அதே நேரத்தில் குணத்தில் நல்ல செம்மையாக இருக்குன்னு பார்க்குறோம். பாமர்களாக இருந்து கூட கடவுள் படிப்பிலே வருதா, இல்லை எப்படி வருது, உருவாகுது ஐயா? அது இப்போ மனிதர்களாக படைக்கப்பட்டவங்களுக்கு இந்த குரான்லேயும் சரி பைபிள்லேயும் சரி நிறைய விதமான சமூகத்தெல்லாம் காட்டுறாங்க. ஒவ்வொரு சமூகத்துலேயும் உயர்ந்த பண்புகளோடு நிறைந்த இறை என்பவர்கள் தூதர்களையும் காட்டுறாங்க. அதே மாதிரி அதுக்கு எதிராக இருக்கிறதையும் காட்டுறாங்க. பல காலம் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா. இப்போ இது வரைக்கும் இப்போயுமே இப்போ இருக்கிற சமுதாயத்துலேயுமே நம்ம எடுத்தாலும் ஜாதி மதங்களாலும் நிறைய பிரிவினை இருக்குது மனிதர்களுக்குள்ள. இதெல்லாம் மனதோட பிரிவினை தான் விரிஞ்சு வேறு மாதிரி குரூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குங்களா? இறைத்தன்மைங்கிறது தாண்டினதாக இருக்குதுங்கிறது எல்லாமே சொல்லுது. ஆனாலும் அதுக்குள்ளார ஒரு வட்டத்துக்குள்ளார போய் பூந்துக்கிறது மட்டும்தான் பிரதானமானதாக இருக்குது பார்த்திங்க. அவங்களால ஏற்றுக்க முடியல அந்த இதை. இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதாவது இறைத்தன்மையானது இதை கடந்ததாக இருக்குது அப்படிங்கிறத இயல்பாக ஈஸியாக எளிமையாக அதை உணர்ந்துக்கிறதுங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும்? குணங்கள் அப்படின்னா தொடர்ந்த பழக்கம். எதில் நீங்கள் பழகுறீங்களோ அது உங்களுக்கு குணமாயிடும். தொடர்ந்த பழக்கங்கள் குணமாக மாறுகின்றன. அதனால் ஒரு சின்ன குழந்தை எப்படி பயிற்றுவிக்கப்படுதோ அதனுடைய சார்பில் குணங்கள் வளரும். இப்போ சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு அறிவு பிறக்கும் பொழுது, அறிவு ஊட்டப்படும் பொழுது மனிதர்கள் தான் மனதை படைக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளையாக சொல்லி கொடுத்து அவங்களுடைய தாய்மொழியில் அதனுடைய மனதை உண்டாக்குறாங்க. அது தேவையின் பொருட்டு தூண்டப்படும் பொழுது சுயநலமாக கேட்கும். அப்போ மறுக்கும் பொழுது
அது ஒன்று கேட்குது. இப்போ ஒரு சாக்லேட் தொடர்ச்சியாக சாக்லேட் கேட்குதுன்னா நம்ம அதை ஒன்று கொடுத்துட்டு ஒன்று கொடுக்காம இருக்கும்பொழுது அதுக்குள்ளே ஒரு ரௌத்ரம், ஒரு கோபம் வருது, வேணும்னு சொல்லி அடம் முடியுது. இப்படி தொடர்ந்து அதை அனுமதிக்கும் பொழுது அது தொடர்ந்து பழகுது. இப்போ ஒரு சின்ன குழந்தை அழுத உடனே நம்ம எதனா வாங்கி கொடுத்துட்றோம். அது தெரிஞ்சுக்குது, இந்த மாதிரி அழுதா கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்குது. அதனால் நடுத்தெருவில் கால் நீட்டி போட்டு அழ ஆரம்பிச்சிருது. கடைக்கெல்லாம் கூப்பிட்டு போனோன்னா எனக்கு அது வேணும்னு சொல்லும்போது சகிக்க முடியாமல் நம்ம அதை வாங்கி கொடுத்துறோம். இப்போ அழுது பழகின குழந்த ஆரம்பத்திலேயே ஒடுக்கப்பட்டிருந்ததுன்னா அது குணமாகாது. லிபரலாக விட்டு குழந்த தானேன்னு விட்ட உடனே அது தொடர்ந்து பழக ஆரம்பிக்குது. அது அதனுடைய குணமாக மாறுது. அடமன்சி அப்படி தான் தொடங்குது. இவ்வாறு நம்ம தேவைகளுக்காக நம்ம பிறரை கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு கிடைக்காத பொழுது எப்படி நம்ம அதை நோக்கி திரும்புகிறோமோ அது குழந்தையாக இருக்கும்போது அதிகமாக இருக்கும். ஒரு வயசுக்கு மேலே தானே தேடலைன்னா அசிங்கம். அப்பாவதையும் அம்மாவதையும் நம்பி இருக்கிறதோ, இல்லை சொந்த பந்தம் கொடுக்குறதோ, இல்லை வேற ஒருத்தர் பொருளை நம்பி இருக்கிறதோ அசிங்கம்னு தெரியும். அப்போ அந்த அவங்க பழகிறது என்ன பழகிறாங்களோ அதனுடைய குணம் வளரும். படிக்கும்போது யார் கூட படிக்கிறாங்க, யார் கூட சேர்றாங்கன்ற குணம் வளரும். யார் கூட அதிகம் நட்பு இருக்குதோ, எதன் மீது அவங்களுக்கு நிறைய கவனம் செலுத்துகிறாங்களோ, அந்த உபாயங்களை எதை கையாளுறாங்களோ அது தொடர்ந்து பழகும்போது அது குணமாக மாறிடும். அதனால தான் இளம் வயதிலே நற்பண்புகள் போதிக்கப்படணும், தொழுகை இறைவனை வணங்குறதுக்கு கூப்பிடணும், 7 வயசுக்கு மேலே பழக்கப்படுத்தணும்னு சொல்கிறது அதனால தான் சொல்கிறாங்க. 7 வயசு வரைக்கும் அது குழந்தையாக இருக்கிறதுனால ரொம்ப தொந்தரவு பண்ண முடியாது. அதுங்களையும் அது நிறைய குணங்களை பழக்கங்களை குணமாக்கிட்டு அதிலே வளர ஆரம்பிச்சிடும். இப்போ 7 வயதுக்கு மேலே கொஞ்சம் பழக்கப்படுத்தணும். அதில் பெற்றோர்கள் எந்த பழக்கத்தில் இருக்காங்களோ அந்த பழக்கம் அந்த பசங்களை பிடிச்சிக்கும். பெற்றோர்கள் என்ன குணத்தில் பேசிக்கிறாங்க, வீட்டில் சண்டை போட்டுக்கிறாங்க, இல்லை நல்ல பேச்சு பேசுகிறாங்க, இல்லை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் அது கவனிக்கும் போது அந்த அறிவு வளர்வதன் காரணமாக பழக்கத்தின் காரணமாக தான் அறிவு வளருது, யோசிக்கிறது வளருது, சுயநலத்தின் காரணமாக நிறைய வளருது. இதெல்லாம் தொடர்ந்து பழக அதனுடைய குணமாக மாறிடும். அதனால தாங்க நல்லவங்க கூட சேர்க்கணும், நல்ல பேச்சு பேச கற்றுக் கொடுக்கணும். ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் பெரிய பங்கு இதில் இருக்கிறது குணங்களை வளர்க்கறதுக்கு தான். இப்போ பெரும்பாலும் கல்வி வளர்க்குறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குணங்களை வளர்க்குறதுக்கு, நல்ல பழக்க வழக்கங்களை வளர்க்குறதுக்கு முக்கியத்துவம் இல்லை. அது இயற்கையாக கொஞ்சம் எல்லா பசங்களும் சுட்டியாக தான் இருக்குது, ஏதோ பேசுது. அது தொடர்ச்சியாக அது எதனால் பாதிக்கப்படுதோ அது பழக்கமாகி அந்த பழக்க குணமாயிடும். அப்புறம் சமூகத்தினுடைய எதிர்ப்பு, சமூக கட்டமைப்பு, சமூக கட்டுப்பாடு இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் வரும். இப்படி தான் போனால் அப்படி தான் வரணும், சட்டத்தை கட்டுப்பட்டு நடக்கணும். அந்த பயமுறுத்தி சட்டங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நேர்வழியை நம்ம புகட்டி அதுலேருந்து பழகிறது தான். அது தொடர்ந்து பழகும் பொழுது எதில் அதில் அதிகம் ஈடுபடுதோ அது குணமாயிடும். இப்போ கொடுக்கணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும்லாம் சொல்கிறாங்கல்ல, சொல்லி கொடுக்க வைக்கிறது. ஆனால் இயற்கையாக கொடுக்குற குணம் குழந்தைங்களுக்கு இருக்காது. இயற்கையாகவே தனக்குன்னு எடுத்து வச்சுக்கிற குணம் தான் இருக்கும். அதை பழக்கப்படுத்தணும். இது ஒரு பெரிய போராட்டம். அப்போது தொடர்ச்சியான ஒரு இதில் ஈடுபடுத்தப்படுறாங்களோ, யார் கூட இருக்கிறாங்களோ அவங்களுடைய பழக்கம் இவங்களுக்கு வந்துடும். இவங்களுக்கு வரும்பொழுது அது குணமாக மாறிடும். நிறைய கெட்ட சகவாசம் இருக்கிற இடத்துல கூட ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல சகவாசம் இருக்கிற இடத்துல கூட ஒரு கெட்ட குழந்தையாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் காரண காரியங்கள் நிறைய கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. இயற்கையில் அது எதனால் தூண்டப்படுதுன்றது அறிய முடியாத ஒன்று. ஏன்னா மனம் என்ன பேசுகிறது என்பது இறைவன் தான் அறிகிறான். இப்போ நல்லவங்களோட சேர்ந்ததுனாலே ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமே தவிர நல்லவனாக தான் இருப்பானான்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. கெட்டவங்களோடு இருக்கிறவனுக்கு கெட்டவனாக ஆயிடுவான்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தாலும் அவன் நல்லவனாக இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதுன்னா அவன் அப்படி தான் பரிணமிக்கிறான். இதுக்கெல்லாம் விளக்கங்கள் இல்லை. ஏன் எதுக்கின்ற காரணங்களுக்கான விளக்கங்கள் தெரியல.
அப்போ வெளிப்படுத்துதலின் விசேஷம் வந்து ஒரு மனிதன் தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கிறானோ அப்படி அந்த அளவில் அவனுடைய வாழ்க்கை அமையுது. தன் வாயால், செயலால், பேச்சால், பார்வையால், நடத்தையால், எண்ணத்தால் எவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறானோ அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு வாழ்க்கை அமையுது. உள்ள அவன் எப்படி இருக்கான்றது வந்து தெரியாது. உள்ள அவன் எப்படி இருக்கிறான்றது வந்து யாராலையும் அறிய முடியாத ஒன்று. யாரையும் கணிக்க முடியாது. இவர் இப்படி தான் அப்படின்றத கணிச்சா ஏமாந்து போயிடுவோம். அதனால் சூழ்நிலையின் காரணமாக, சந்தர்ப்பத்தின் காரணமாக அவர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ, என்ன பேசுகிறாரோ, ஒரு மனிதன் என்ன பேசுகிறானோ, எந்த காரியத்தை எப்படி செய்கிறானோ அந்த மாதிரி தான் அவனை புரிஞ்சிக்க முடியும். அதனால் யார் மேலேயும் யார் தீர்ப்பு எழுத முடியாது. இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு எழுத முடியாது. அவருடைய நடத்தைகள் தீர்மானிக்குது. ஆனால் நடத்தைகள் தீர்மானித்தாலும் அவன் உள்ளுக்குள்ளே வந்து இறைவனை தாங்கி நிற்கிறதுனால அவன் தூயவன் தான். அவனுடைய செயல்பாடுகள் தப்பாக இருக்கிறதுனால அந்த செயல்பாடுகளை வச்சு அவனை நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்கக்கூடாது. நல்லதோ கெட்டதோ அவன் செய்கிறதுனால நல்லது கெட்டது விளையுமே தவிர அவன் நல்லவனாக கெட்டவனான்றதை தீர்மானிக்க நம்மளால் முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும், அதில் 1000 நன்மைகள் இருக்கக்கூடும். ஒன்றை நீங்கள் விரும்பக்கூடும், அதில் 1000 தீமைகள் இருக்கக்கூடும்னு விவாதத்தில் இருக்குது. ஆனால் யார் மேலேயும் யாரும் தீர்ப்பு எழுத முடியாது. இவங்க நல்லவங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது, கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அந்த செயல்கள் வந்து தீர்மானிக்குது. இப்போ வந்து நல்ல குணங்கள் வந்து பயில நல்லது வரும்னு ஒரு சொல்கிறாங்க அறிஞர் பெருமக்கள். சேரும் இடமிருந்து சேராவிட்டால் சாரும் அபகத்திய தப்பாதுன்றாங்க. அந்த சேர்க்கை வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நல்ல குணங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொள்பவர்கள் கூட நல்ல காரியங்களை செய்யும் மனிதர்கள் பக்கத்தில் நம்ம இருக்கணும். நல்லடியார்கள் கூட்டத்தில் இருக்கணும். அந்த நல்லடியார் கூட்டத்திலேயே வந்து உள்ளே வந்து சைத்தான் வந்து தீய சக்தி வந்து கெட்டதை தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். யாருமே வந்து தீய சக்தியால் தூண்டப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த உலகத்தில். அதை புரிஞ்சுக்கிட்டு இயன்றவரை அழகியதை பேசணும், இயன்றவரை நல்ல காரியங்கள் செய்யணும், இயன்றவரை நல்ல வார்த்தைகள் பேசணும், நல்ல விதமாக நடந்துக்கணும், நல்லது வெளிப்படுத்தணுன்றது இயன்றவரை தான் செய்ய முடியும். அப்போது தீர்க்கமாக இவர் நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியாது, தீர்க்கமாக இவர் கெட்டவர்னு சொல்ல முடியாது. அவங்க உள்ள கிடக்கையில் என்ன இருக்குதுன்றது வந்து புரிஞ்சுக்கிறது வந்து இறைவனை தவிர யாராலையும் முடியாது. அதனால் தனக்கு தானே பரிசுத்தவான் யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் நல்லவன்னு அவனை சொல்லிக்க முடியாது. நல்ல குணங்கள் அதான் 50% நல்லது, 50% கெட்டது இருந்ததுன்னா 51% நல்லது இருந்தால் அவன் நல்லவன். 1% தான் 51% கெட்டது இருந்தால் அவன் கெட்டவன். 49% நல்லது இருந்தாலும் 1% அதிகமாக இருந்துச்சுன்னா அவன் கெட்டது இருந்ததுன்னா அவன் கெட்டவன். 1% அதிகமாக நல்லது இருந்தால் அவன் நல்லவன். அப்படி தான் நம்மளால் ஏற்றுக்க முடியும், சொல்லிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். அதனால் வந்து சேர்க்கையை வந்து தீர்மானிக்குது நிறையா. ஒரு மனிதனுடைய நற்செயல்களை வந்து அவன் யார் கூட சேர்றான்றதை பொறுத்து தீர்மானிக்குது. அதனால தான் நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்தவர்களாக நிறைவேனேன்னு கேட்குறாங்க. நல்லவங்க கூட இருக்கிறதுனால இயன்றவரை நல்லது தவிர செய்ய முடியாது. ஒரு சில தவறுகள் நடக்கக்கூடும், அது இறைவனால் மன்னிக்கப்படும். அதனால் வந்து நல்ல குணங்களில் இருக்கிறாங்க அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் அவங்க வந்து இயற்கையான குணம் அவங்களுக்குள்ளே இருக்கிற சாதாரண விஷயங்களை செய்யும் போது நீங்கள் தப்புன்னு தீர்ப்பு சொல்லுவீங்க. இப்போ நிறைய பேர்ட்ட அதை பார்க்குறோம். அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியாததை வந்து தீர்ப்பிடுவாங்க. இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன், சொல்லிகிட்டே இருக்கிறேன்னு விஷயம், என்னுடைய கருத்துக்கள் உங்கள்கிட்ட வந்து சேருது. இதில் உங்களுக்கு தோதுவான விஷயங்கள் மட்டும் உங்கள் மனதில் உள்ளே ஏற்றுக்கும். அப்புறம் காத்திருக்கும். அன்றைக்கி அப்படி சொன்னீங்களே, இன்றைக்கி இப்படி சொன்னீங்களே. இப்போ ஒரு தவறை நாங்கள் சுட்டி காட்டுறோன்னு வச்சுங்களேன், நீங்கள் அப்படி பேசாதீங்க அப்படின்னா, இல்லை நீங்களும் அது மாதிரி பேசியிருக்கிறீங்கன்னுவாங்க. அது அவங்களுடைய புரிதல் தான் அது. ஆனால் ஒரு மனிதனை உள்ளூர புரிஞ்சுக்கிறதுன்றது சாதாரண மனிதன் கூட உள்ளூர புரிஞ்சிக்க முடியாது. அவனை பற்றி அவனே கூட புரிஞ்சுக்கிறது தான் பெரிய விஷயம். தன்னை பற்றி தான் புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். இன்னொரு மனிதனை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அதனால் யாரையும் தீர்ப்பு செய்கிற வேலை நமக்கு இல்லை. ஆனால் மனிதர்கள் வந்து இறை வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும்.
அந்த மாற்றம் வந்து எப்போ பொருளின் அடிப்படையில் போதோ அது மாற்றம் இல்லை. இறை செய்தி கேட்கும்போது, நல்ல வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு மனிதன் தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருந்தானா அவன் உள்ளத்துக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழும். அந்த மாற்றம் வந்து பொருளின் அடிப்படையிலான மாற்றம். இப்போ ஒரு வசதி வருது, ஒரு வாய்ப்பு வருது, ஒரு முன்னேற்றம் வருது, வாழ்க்கை நல்லாகுது அப்படின்னும் போது பொருளின் அடிப்படையிலான மாற்றம் வந்து எப்போவுமே மாறக்கூடியதாகிடும். அருளின் அடிப்படையில் வரக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொன்னால், அருள்னால் என்னென்னா இருக்கிற பொருளை கொடுக்கறதுக்கு பேர் அருள். எனக்கு நிறைய வந்திருக்கே அப்படின்றது பொருளின் அடிப்படையான மாற்றம். இறைவன் கொடுத்து தான் சோதிப்பான். இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் இறை செய்தியை கேட்குறது மூலமாக, நல்லதுன்னு கேட்குறது மூலமாக உங்களுடைய பாவர்ட்டி, வறுமை நிலை கொஞ்சம் மாறும். நீங்கள் கொஞ்சம் கொடுக்கப்படுவீர்கள். அப்போ பொருள் கிடச்சிருக்கு, இறைவன் அருளி இருக்கான், அப்படி இருக்கான், எனக்கு கொடுத்துருக்கான், அப்படி மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது வந்து பொய்யான ஒரு மாற்றம். அந்த பொருள் கிடைக்கும் போது அது அருளாக மாற்றணும்னு நான் சொன்னால், அருளுதல்னால் கொடுத்தல். அதை வந்து மற்ற மனிதர்களுக்குமாக அதை நீங்கள் செலவு செய்யும் போது நீங்கள் அருளை பெற்றுக்கொள்கிறீர்கள். இந்த அருளினுடைய விசேஷம் என்னன்னா, அது வந்து எனி டைம் மணி மாதிரி. அந்த அருளை நீங்கள் யோசிக்க உடனே பொருள் வரும். அருள் வைத்திருக்க அது பொருளாக மாறும். பொருளாக மாறினோடனே திரும்பி நீங்கள் அதை கொடுப்பதன் வாயிலாக அருளுக்கு போயிடுவீங்க. நீங்களே வச்சுக்கிட்டிங்கன்னா, கைகளை சுருக்கிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பொருள் மட்டும்தான் இருக்கும். அது கொஞ்ச நாள் பயன்படும், அப்புறம் அது உங்கள் கையை விட்டு போயிடும். அதனால் இறைவன் அளிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை வந்து அருளாக மாற்றுறதுக்கான தகுதி நமக்கு வேணும். இந்த அருளாக மாற்றுறதுக்கான தகுதி தான் நல்ல குணங்கள், நற்குணங்களை வளர்த்தல், சகித்தல், பொறுத்தல், இரக்கத்தோடு இருத்தல், பகிர்ந்தளித்தல், பங்களித்தல், தானம் செய்தல், தர்மம் செய்தல்லாம். ஏன்னா இந்த பொருளின் அடிப்படையான விஷயத்தில் நம்ம மாட்டி சிக்கலாகிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அருளுக்கு வரோம். அருளினுடைய விசேஷம் வந்து ரொம்ப பெரிது. அது வானளாவு வேலை செய்யும். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து பசிக்கு உணவிட்டுட்டு வானளாவு நீங்கள் கை நீட்டினாலும் அந்த உணவு விட்டது நற்குணங்கள் இறைவன் தான் இதை செய்ய சொல்கிறான், இறைவனுக்காக இதை செய்கிறேன்னு மட்டும் நீங்கள் செய்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு கிடைச்ச பொருள்லேருந்து சாதாரணமான ஒரு மனிதனுக்கு பசிக்கு உணவிட்டாலே போதுமானது. வானளாவு இருக்கிற வசதிகளை நீங்கள் கை நீட்டும் போது நீங்கள் நிரப்பமாக்கப்படுவீர்கள். எந்த தூரத்தில் இருக்கிற வசதிக்காக நீங்கள் உங்கள் மனம் கை நீட்டிச்சுன்னா, இறைவன் நோக்கி கை நீட்டிச்சுன்னா நீங்கள் நிரப்பமாக்கப்படுவீர்கள். அதுதான் இந்த பொருளின் அடிப்படையிலிருந்து அருளின் அடிப்படைக்கு மாறுறது. பொருளின் அடிப்படையில் வந்து நீங்கள் உதவிகளை செய்து, நல்ல வார்த்தை பேசி, உபசரித்து, ஒரு மனிதனுக்கு வந்து கண்ணியப்படுத்தி அவனுக்கு பொருளால் அவனுக்கு உதவி செய்யும் பொழுது நீங்கள் இறைவனால் அருளால் நிரப்பப்படுவீர்கள். இது ஒரு டெக்னாலஜி, இது ஒரு டெக்னிக். இதை நம்ம கற்றுக்கணும். இப்போ நமக்கு நிறைய இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வீட்டை சாத்திக்கிட்டு, நான் வசதியாக இருக்கிறேன், நான் பணக்காரனாக இருக்கிறேன், நமக்கு ஒரு தகுதி இருக்குது, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, இவங்க தான் வரலாம், இவங்க தான் போகலாம், இப்படி தான் நிற்கணும், அப்படி தான் நிற்கணும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அலுவலகத்தில், வீடுகளில் வந்து ஓரளவுக்கு இருக்கணும். மனிதனுக்கு உதவி செய்யும் போது தரம் பார்த்து உதவி செய்யக்கூடாது. தரம் பார்த்து உதவி செய்யக்கூடாது. நேற்று ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். அதாவது ஒரு மனிதன் எப்படி மதிக்கணும்னு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தார். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் பேசியிருந்தார், அதை கேட்டேன் நான். இப்போ நம்மளுடைய வணக்கம் சொல்கிறோமே, எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டாராம் ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார். இப்போ நான் அறிந்த கருத்து வந்து நம்ம வணக்கம் சொல்கிறது வந்து இப்படி வணக்கம் சொல்லும் போது இப்படி வரும்போது என் கையில் ஒன்றும் இல்லை, ஆயுதம் இல்லை, நீங்கள் நம்பிக்கையோடு வரலாம், வருகன்னு வணக்கம் சொல்கிறதுன்னு மாதிரி ஒரு கருத்து நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஆயுதமும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றத பொறுப்பாக வரவேற்கிறதுக்காக 2 கையும் கூப்பி வரவேற்கிற மாதிரி ஒரு சின்ன கருத்து நம்ம சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்ன கைன்னு கேட்குறாரு. சாப்பிட்ற கை. இது என்ன கைன்னு? இது கழுவுற கை. இந்த கழுவுற கையும் சாப்பிட்ற கையும் ஒரே மாதிரி எப்படி நம்ம மதிக்கிறோமோ, பாகுபாடு பார்க்கலையோ, அதுபோல் வந்து நல்லவன், கெட்டவன், தாழ்ந்தவன், ஜாதியில் குறைஞ்சவன், அப்படி இப்படின்னு நீ பார்க்காம, எப்படி இது கழுவுற கை நீ ஒதுக்கி வைக்கலையோ, அதுபோல் வந்து சமூகத்தில் பணியாற்றக்கூடிய எந்த மக்களையும் நீ ஒதுக்காமல் சமமாக பாவிக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணுறோன்னு ஒரு கருத்து சொன்னார். வணக்கம் சொல்ல தமிழனுடைய பண்பாடு அப்படின்னு அவர் சொன்னார். நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. அதுபோல் வந்து நம்முடைய மனக்கிடக்கை எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மதிக்கிற குணம், பிறர் மதிக்கிற குணம் வந்து வரும்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளை வந்து நீங்கள் எப்படி செலவு செய்கிறீங்கன்றதை பொறுத்து
அது அமையுது. உங்களுக்கு கிடைச்ச பொருளை நீங்கள் எவ்வாறு செலவு செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய இறைவனுடைய தாகம் மேம்படுகிறது, அருள் உங்களை வந்து அடைகிறது. அருள்னா சேர்த்துட்டோம்னா நம்ம மனம் அமைதியாக இருக்கும், சங்கடப்படாது, பலகீனப்படாது, ஆற்றாமையில் துடிக்காது, அழுகாது, அருவருக்காது. அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுடைய பொருட்கள் நீங்கள் தாராளமாக செலவு செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது மன அமைதியாக இருக்கும். இந்த மன அமைதியினுடைய உச்சபட்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வானளாவு நீங்கள் எதை வேண்டி விரும்பி கேட்டாலும் அது உங்களுக்கு கைகள் நிரப்பமாயிடும். அருளை பொருளாக மாற்றணும். உங்களுடைய பொருளை நீங்கள் அருளாக மாற்றணும். இருக்கிற பொருளை வந்து உதவுவதன் மூலமாக, இறைவன் காட்டிய பாதையில் செலவு செய்கிறதன் மூலமாக அதை அருளாக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு சத்தா மாதிரி கிளைக்கோஜனை மாதிரி உள்ளே போய் உட்காந்துக்குதுல்ல, மஜ்ஜைகளாக மாதிரி உட்காந்துக்குதுல்ல, அது நம்ம பலகீனப்படும் போது தேவைப்படும் போது அது எப்படி சக்தியாக மாதிரி நமக்குள்ளே வருதோ அதே மாதிரி தான். நீங்கள் இறைவன் நோக்கி திரும்பி இருக்கும்போது, நற்குணங்களில் வலுக்கும் பொழுது உங்களுக்கு முதல்ல பொருள் தான் கிடைக்கும். அந்த பொருளை வந்து நீங்கள் அருளாக மாற்றணும். இறைவனுடைய அருள் வந்து உங்களுக்கு பொருளாக தான் முதல்ல கிடைக்கும். அந்த பொருளை வந்து நீங்கள் இறைவன் காட்டிய வழியில் செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் வெறும் பொருள் வச்சுருக்கவங்க பணக்காரங்க தான், அருளாளர்கள் இல்லை. அருளாளர்களாக மாறணும்னு சொன்னால் மனிதர்களை கண்ணியப்படுத்தி எல்லா உயிருக்கும் சமமான ஒரு பார்வையோட உங்களுடைய பொருளை தாராளமாக இரவிலும் பகலிலும் செலவு செய்யும் கூட்டத்தராக நீங்கள் மாறாத வரைக்கும் இறைவனுக்கு அருளுக்கு பாத்தியப்பட்ட நம்ம இல்லை. இப்போ அருளுடைய விசேஷம் என்னன்னு புரியுதா? பொருளை செலவு செய்வதன் மூலமாக மனப்பிணக்கு இல்லாமல், தற்பெருமை இல்லாமல் மனிதர்களுக்காக நீங்கள் பங்கு வைக்கும் பொழுது, கொடுக்கும் பொழுது நீங்கள் அருளை பெற்றுக்கொள்கிறீர்கள். அருள் எப்பொழுதுமே எந்த நொடியிலும் பொருளாக மாறக்கூடிய ஆற்றல் உடையது. அவங்க தான் வந்து நினைச்ச உடனே காரியம் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க. அவங்க தான் நினைக்க நடக்கணும் போது அருள் இருக்குது. எதை விரும்பினாலும் அவங்களுக்கு கிடைக்கும், எதை வேணாலும் அவங்களால மாற்ற முடியும். அவங்கள நோக்கி பொருளெல்லாம் திரும்பிடும், ஏன்னா அவங்ககிட்ட அருள் இருக்குது. இப்போ இறைவன் அருளால் நிறைந்தவன்றதுனால தான் எல்லா படைப்புகளும் அவனை வணங்குது. புரியுது உங்களுக்கு? வானங்களில் பூமியில் இருப்ப எல்லாம் இறைவனையே வணங்குகிறது. காரணம் அவன் அருளால் நிறைந்திருக்கிறான். அவன் பொருளால் இல்லை, அருளால் நிறைந்திருக்கான். எல்லா பொருளும் அவங்ககிட்ட இருக்குது, அவனை எந்த பொருளையும் அவன் இல்லை. அந்த பொருளை செலவு செய்யும் போது மட்டும்தான் அது அருளாக உங்களை வந்து அடைக்கிறது. அந்த அருள் முதல்ல மன அமைதியாக தான் வரும், சாந்தமும் சமாதானமாக தான் வரும். இதை நம்ம பழகணும். அப்போ தானம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் சும்மா ஒரு பெருமைக்கு ஏதாவது கொடுத்துட்டு அது அருளாக மாறாது. கொடுத்தது வந்து கணக்கிலே சேராது, அந்த தானங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு இருக்குது. நீங்கள் வந்த உடனே இது இறைவனுடைய பாதையில் செலவு செய்யும் செல்வம் தான்னு சொல்லி முதல்ல ஒப்படைக்கணும். ஒப்படைத்த நிலையில் நீங்கள் உங்கள் மனதை நீங்கள் பண்படுத்தும் பொழுது அது அருளாக மாறக்கூடிய வாய்ப்பு அப்பொழுதே நிகழ்ந்துடுது. எப்போ நினச்சிங்களோ அப்போயே அது அருளாக மாறிடும். அப்போ பொருள் செலவாகும் போது வலிக்காது. கணக்கின்றியே கொடுப்பான் அவன், கணக்கின்றியே கொடுப்பான், கணக்கின்றி நாடியவருக்கு கணக்கின்றி அளிக்கலாம். அதனால் வந்து யார் வந்து இறைவனுடைய பாதையில் தங்களுடைய மனதை பழக்குகிறார்களோ, பண்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு பொருள் வந்து ஒரு பொருட்டு இல்லை. பொருள் வந்து ஒரு பொருட்டு இல்லை. அருள் தான் அவங்களுடைய கவனம். அந்த அருளை வந்து எப்போ வேணாலும் பொருளாக மாற்றலாம், பொருளை எப்போ வேணாலும் அருளாக மாற்றலாம். அதுதான் அருளும் பொருளும்ன்றது வந்து, பொருள் வந்து கண்ணுக்கு தெரியும், அருள் வந்து கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத அருளை கண்ணுக்கு தெரிய பொருளை எப்போ வேணாலும் மாற்ற முடியும். அதனால தான் வந்து அருளாளர்கள் நிறைய அவங்கள நோக்கி பொருள் தரலும், ஆனால் அவங்க அது தேவைன்னா எடுப்பாங்க, இல்லைன்னு நீக்கி விட்ருவாங்க. அவங்க அருளை தேவையெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. தேவை விடுவர்களுக்காக தன் அருளை பயன்படுத்துவார்கள். சுயநலத்துக்காகவும் நிறைய தேடிக்க மாட்டாங்க, சுகவாசிகளாக இருக்க மாட்டாங்க. ஆனால் உச்சபட்சத்தில் இறைவனுடைய வாழ்க்கை அனுபவிப்பவர்களாக இருப்பாங்க. அது சாந்தத்தின் சமாதானத்து மிக்க வாழ்க்கை மட்டும்தான் அனுபவிப்பாங்க. பொருளாலான வாழ்க்கையை அவர்கள் பெரிதும் வந்து அதன் கவர்ச்சியில் ஈடுபட மாட்டாங்க. அருளின் கவர்ச்சி, இறைவனுக்கான கவர்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன விஷயத்தை கூட 100% அனுபவிப்பாங்க. ஒரு குடிசை இருந்ததுன்னா கூட 100% அனுபவிப்பாங்க. அது மாளிகை கூட கோபுரத்தில் இருக்கவங்க கூட அவ்வளோ சுகம் இருக்காது. இந்த சின்ன விஷயத்தை கூட அவங்க அவ்வளோ பெருமிதமாக இறைவனுக்கு நன்றி உணர்வோடு அனுபவிப்பாங்க. அவங்க அடையிற சுகம் வந்து
பெரும் கட்டிடங்களில் மாளிகைகளில் வாழ்பவர்களுக்கு இருக்காது. அதனால் அருளாளர்கள் எந்த இடத்துலையும் சாந்தி சமாதானத்தையும் பேணிக்கொள்வதனால அவர்கள் உச்சபட்ச சுகநிலை அடைகிறாங்க. அப்போ இறைவனுடைய குணத்தை நம்ம பழகணும்னு சொன்னால் நல்லடியார்கள் கூட்டத்தில் பழகி நம்முடைய குணத்தை மேம்படுத்திக்கணும். நல்லவன் கெட்டவன்றதெல்லாம் இல்லை. நம்ம செய்கிற பாவம்லாம் ஒரு பெரிய பாவமெல்லாம் கணக்கில் வராது இறைவன்கிட்ட. இறைவனை நினைவு கூறாததை தவிர எந்த ஒரு பாவமும் இங்கே கிடையாது. இறைவனுக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்காததை தவிர எந்த ஒரு பாவமும் இங்கே கிடையாது. இச்சை வயப்பட்டு செய்கிறதுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குதுன்னும் போது மனமுரண்டாக செய்கிறதுக்கு தான் மன்னிப்பு இல்லை. இச்சை வயப்பட்டு செய்கிற சில காரியங்கள் பெரும்பாலான குற்றங்களை அவன் மன்னித்து விடுகிறான். அதனால் நம்ம இப்படி தப்பு செய்கிறேன் அப்படி தப்பு செய்கிறேன்னு சொல்லாமல், நான் நல்லவன் நான் கெட்டவன் அவன் கெட்டவன் அவன் நல்லவன் நடத்தையை வச்சு தீர்மானிக்காமல், யார் தன் இறைவன் நினைவு கூர்ந்த நிலையில் நற்காரியங்களையும் சில நேரங்களில் தவறான காரியங்களை செய்து விடும்போது அது ஒரு பெரிய பொருட்டு இல்லை. நல்ல காரியமும் பொருட்டு இல்லை, தீய காரியமும் பொருட்டு இல்லை. நல்ல குணமும் பொருட்டு இல்லை, தீய குணமும் பொருட்டு இல்லை. சமூகம் ஒரு பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. நல்ல காரியங்களும் இறைவனுடைய பொறுப்பில் விட்டுடணும். தீய காரியங்கள் செய்யும்பொழுது அதிலேருந்து பாதுகாத்து சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்போ இறைவன் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இறைவனை நினைவு கூறுறது தான் இங்கே மிக முக்கியமான ஒரு செய்தி. உனக்குள்ளே இருக்கிற அந்த பேராற்றலை நினைவு கூர்ந்து நீங்கள் காரியம் மாற்றப்படும் பொழுது நீங்கள் தீயதை செய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிரும். தீயதை செய்ய முடியாது. இப்போ உங்களுக்கு கோபம் வருது, டக்குன்னு இறைவன் பக்கம் திரும்பி இறைவான்னு சொன்னீங்கன்னா அந்த கோபம் உடனே ஆறுவதற்கான வழி அதிகம். கோபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் நீங்கள் தீர்க்கப்படுகிறீர்கள். அதனால் நல்ல குணம் கெட்ட குணம் இதெல்லாம் பெரும்பாலும் நடத்தையிலேருந்து தீர்மானிக்கப்படுது. அது உண்மை இல்லை. உங்களுடைய நடத்தையினால் செய்யப்படுகிற எந்த காரியம் உண்மை இல்லை. யாருமே இறை காரியங்கள் இறைவனே தூண்டியிருந்தால் என்ன பண்ண முடியும்? நம்ம மேலே அநியாயம் செய்கிற மாதிரி நாம் ஏதாவது ஒரு சுகவாசிகளை ஏதேனும் எந்த ஊரையும் நாம் அழிக்க நாடினால் நாம் அதில் உள்ள செல்வந்தர்களை சுகவாசிகளை ஏவுவோம்னு இருக்கோம். செல்வந்தர்களை சுகவாசிகளை ஏவுவோம். ஊரை அழிக்க நாடினால் முதல்ல செல்வந்தர்களை ஏவி தான் அழிச்சிரோன்னா, இப்போ கொரோனாலாம் வந்தது, எத்தனை பேர் பெரிய பெரிய கைகள் அதில் இருக்குது. எதை அழிக்க நாடினாலும் அங்கே இருக்கிற சுகவாசிகளை ஏவுவோம்னு இருக்கிறோம். அதனால் நம்ம இவங்க நல்லவங்க கெட்டவனாக தீர்மானிக்க முடியாது. கடவுள் தான் ஒரே ஒரு தீர்ப்பளிப்பவன். நல்லவனா கெட்டவனான்னு தீர்ப்பளிக்கிறவன் கடவுள் தான். ஒன்றே ஒன்று, உங்களுக்கு இருக்கிற செல்வ வளத்தை இறைவனுக்காக செலவு செய்யணும், இறைவன் நினைவு கூறணும். சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக மன இச்சையின் காரணமாக சில தவறுகளை செய்துட்டால் மன்னிப்பு கோரி மீண்டுங்க. பெரும் பாவங்களை தடுத்துக்கணும். பெரும் பாவங்கள்னால் அந்த குண்டு வைக்கிறது, வெடிகுண்டு வைக்கிறது, வீணான காரியங்கள் செய்கிறது, மனமுரண்டாக அழிக்கிறது, இதெல்லாம் பெரும் பாவங்கள். பாவத்திலே பெரிய பாவம் இறைவனை நிராகரிக்கிறது தான். இறைவன் நினைவு கூறாமல் இருக்கிறது தான் பாவத்திலே பெரிய பாவம். மற்ற பாவம்லாம் ஆசைப்பட்டு செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய பாவம்னு சொன்னால் அப்புறம் அந்த ஆசை எதுக்கு வருதுன்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குது. நீங்கள் உலகத்தில் வானலாக ஆசைப்படலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆசையே துன்பத்திற்கு காரணமாக இருக்குதுன்னா நீ ஆசைப்படுறது பிறர்கிட்ட இருக்கிறது ஆசைப்படுற, அதனால தான் துன்பத்துக்கு காரணமாகுது. நீ ஆசைப்படுறதுல எந்த தப்பும் கிடையாது. வானலாவு நீ விரும்பலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறது கொடுக்கப்பட்டதை போய் நீ விரும்பும் போது தான் துன்பமாகுது. உனக்காகவே நீ எல்லாத்தையும் நீ ஆசைப்படும் போது அது உனக்கான வழிமுறைகளை வகுத்து அது உங்ககிட்ட சேரத்துக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ மனிதனுக்கு உடம்பு ஒன்று இருக்குது, மனம் ஒன்று இருக்குது. உடம்பு சில தேவைகளால் ஆக்கப்பட்டிருக்குது. சாப்பாடு, தண்ணி, துணிமணி, இருப்பிடம், தூக்கம் அப்படின்னு. மனம் இதை அனுபவிக்கும் போது ஏற்படக்கூடிய மறைவான ஒரு ஆற்றலை மனம் அனுபவிக்குது. இதில் எதுவுமே நீ ஆசைப்படாத அப்படின்னா முன்னேற்றம் என்பது தடையாயிடும். விரும்பும் பொழுது தான் உங்களுக்கான வழிமுறைகளை இந்த பிரபஞ்சம் அறிவிக்கும் மனிதர்களை கொண்டு. இப்போ ஒரு பையன் நான் நல்லா படிக்கணும், எனக்கு வசதி இல்லை அப்படின்னு ஒரு செல்வந்தர்கிட்ட சொன்னோன்னா ஒரு வேளை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். இப்போ எனக்கு வசதியில் நான் எதுக்கு படிக்கணும்னு ஆசையை விட்டுட்டான்னா அந்த வசதி கிடைக்காத வாய்ப்பு குறைச்சலாயிடும். அது நீ படிச்சிருக்கிறத மாதிரி நான் படிக்கணுன்னும் போது அது துன்பமாயிடும். நான் படிக்கணுன்னும் போது எந்த துன்பம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை.
அதான் ஆசையை துன்பத்திற்கு காரணம்னா அது பிறன் பொருளின் மீது கண் வைக்கும்போது தான் அந்த ஆசை துன்பத்திற்கு காரணமாகுது. மற்றபடி வந்து நீங்கள் விரும்பக்கூடிய எதுவுமே வந்து தப்பு இல்லை. வானலாக விரும்பலாம், என்ன வேணாலும் நீங்கள் விரும்பலாம். எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுன்னு கூட நீங்கள் கேட்கலாம். யார்கிட்ட கேட்குறீங்க? உங்கள்கிட்டயே கேட்டுக்கிறீங்க, கடவுள்கிட்ட கேட்குறதுனால. அதனால் நீங்கள் யார்கிட்டையும் இருக்கிறத கேட்காத வரைக்கும் அது துன்பத்தை தராது. அதனால் ஆசைப்படுறது வந்து இறைவன்கிட்ட ஆசைப்படுங்க. இறைவன்கிட்ட ஆசைப்படனா உங்கள் ஆசையில் உங்களுக்குள்ளே பதுக்குங்க, நீங்களே கேட்டுங்க, நீங்களே விரும்புங்க, நீங்களே அதில் நிலைத்திருங்க. அது உங்களை நோக்கி நிச்சயமாக வந்து சேரும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து சேர்க்கை வந்து தீர்மானிக்குது. யார் கூட இருக்கிறீங்களோ அவங்களுடைய குணங்கள் உங்களுக்கு வந்து வளருது. அதில் நீங்கள் வெளிப்படுறீங்க. அது வெளிப்பட்டாலும் நீங்கள் வந்து அவங்களுடைய குணத்தை சார்ந்து வாழ முடியாது. அது உங்களுடைய குணமாக ஆகி இப்போ நல்லா தர்மம் செய்கிறவங்கள தானம் செய்கிறவங்கள இருக்கும்போது நீங்கள் தர்மம் செய்வீங்க. அது நீங்களாக தர்மவனாக மாறாத வரைக்கும் அது பயன்படாது. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. எந்த மனிதரோடு இருக்கிறோமோ அந்த மனிதருடைய குணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். எதை கேட்குறோமோ தொடர்ந்து பழகிறோமோ அது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் அது உங்களுடையதாக நீங்கள் மாற்றாத வரைக்கும், நீங்களாகவே அதில் முத்தி முதிராத வரைக்கும் அது உங்களுக்கு பயன்படாது. இரவல் கால் நடக்கக்கூடாது, எப்போவுமே சொந்த காலில் தான் நடக்கணும். இப்போ குருமார்கள் வந்து உங்களுக்கு சொந்த கால் கொடுக்குறாங்க, அவங்க காலில் நடக்க விட மாட்டாங்க. அவங்க வந்து உங்களுக்கு சொந்த கால் கொடுத்து ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு குரு வந்து தர்மம் செய்து தானம் செய்து வளர்த்துருக்காருன்னா உங்களுக்கும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி நீ எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பார்ப்பாங்க. இறைவன் வந்து அதை கவனிப்பான். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் சுணங்கிறதோ இல்லை பதிக்கிறதோ ஏதாவது செய்தீங்கன்னா, பேருக்கு காட்டுறதுக்காக சில விஷயங்களை செய்துட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் கேடாக இருந்தீங்கன்னா அது அந்த குணம் உங்களை வந்து அடையாது, நற்குணங்கள் வளராது. அதனால் இதெல்லாம் வந்து இறைவனுடைய தீர்மானத்தில் இருக்குது, இறைவனுடைய தீர்ப்பில் இருக்குது. செயல்பாடுகள் வந்து இந்த உலகப் பொருட்களை உங்களுக்கு இறைவன் அளிக்கும் பொழுது எந்த நிலையில் உங்களை வளப்படுத்துகிறானோ அந்த நிலையில் நீங்கள் அதை பிறருக்காகவும் செலவு செய்கிற குணத்தை வளர்க்கணும். நீங்கள் இல்லாத நிலையில் தானே உங்களுக்கு அது கிடைக்குது. இப்போ வழி பணக்காரங்களாம் வந்து இருக்கிறாங்க, அப்பா வச்சுட்டு போனது அம்மா வச்சுட்டு போனதுன்னு சொல்லி செலவு பண்ணவங்க இருக்கிறாங்க. அவங்களும் வந்து பொருளால் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, அருளாளர்களாக மாறல. அவங்களுக்கு என்ன தீர்ப்பாகணும்னு நமக்கு தெரியாது. வழியாக பணக்காரங்க பரம்பரையாக இருக்கவங்களாம் இருக்காங்க. சாதாரண மனிதர்கள், பெரும்பாலான மனிதர்கள் வந்து ஏழ்மையிலேருந்து தான் முன்னுக்கு வராங்க. அப்போ வந்து பொருளால் வந்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் நல்லா வசதி ஆகிட்டேன், செட்டில் ஆகிட்டேன், நான் முயற்சி பண்ணேன், ராப்பகலாக உழைச்சேன், எனக்கு இது கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீ முயற்சி பண்ண, ராப்பகலாக உழைச்ச, எல்லாம் பண்ணியா, எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் இனி வருங்காலங்களில் நிம்மதியாக இருப்பதுக்கான அடையாளம் இருக்குதா? இனி வருங்காலங்கள் இது நிலைச்சிருக்கும், தன் பொருள் நிலைச்சிருக்கும், தன் பொருளை காப்பாற்றுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த பொருளை செலவு செய்வதன் மூலமாக சமாதானத்தை சம்பாதிக்கணும், அருளை சம்பாதிக்கணும். அருளை சம்பாதிச்சு எந்த நேரத்திலையும் அது பொருளாக மாற்றுறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கணும். அப்போ வந்து அந்த அருளை சம்பாதிக்கும் போது இறைவனுடைய பாதையில் தாராளமாக நீங்கள் செலவு செய்யும் கொடுத்தார். இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் யார் செலவு செய்கிறானோ அவன் இறைவனுடைய கூட்டம். அவன் வந்து கஞ்சத்தனத்தில் மூழ்கி கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் இறைவனால் வெறுக்கப்படுறான். அவனுக்கு வந்து அருள் கிடைக்காது. இருக்கிற பொருள் கொஞ்ச நாளில் தீர்ந்துடும், அந்த பொருளே அவனுக்கு பயன்படாது. அதனால் பொருளை செலவு செய்கிறவங்களாம் நல்லவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய உள்ள கிடக்கை இறைவனை சார்ந்து இருக்குதா இல்லை தற்பெருமையை சார்ந்து இருக்குதான்றது ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. இது யார் தீர்ப்பிட முடியும்? உள்ளச்சம் என்பது உள்ளதில் அச்சம். எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் அச்சப்படணும். அப்போ வந்து யாருக்கு உள்ளச்சம் இருக்கிறதோ அவர்கள் இறைவனுடைய பாதையில் சாதாரணம் போயிட்டுருப்பாங்க. உள்ளச்சம் இல்லாத மனிதர்கள் வந்து டாம்பிக வாழ்க்கை, பெருமை மிகுந்த வாழ்க்கை, பெருமை மிகுந்த பேச்சு இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனாலே அவங்க கெட்டவங்கள்லாம் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. இறைவன் என்ன வச்சுருக்கான், அவங்கள பொறுத்து என்ன கணிப்பு வச்சுருக்கான்றது நம்மளால் அறிய முடியாது. அதனால் நல்லவன் இவன் கெட்டவன்ற தீர்ப்பெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. யார் எந்த நேரத்துலையும் கெட்டவனாகலாம், யார் எந்த நேரத்துலையும் நல்லவனாகவும் ஆகலாம். இறைவன் யார் எப்படி ஏவுறானோ, யார் கூட சைத்தானை கோத்து போகிறானோ, யார் கூட நல்லடியார்களை கோத்து போகிறானோன்றது வந்து
அது இறைவனுடைய பொறுப்பில் இருக்குது. இந்த உலகத்தை நடத்துறது கடவுள் தான். அதனால் இப்போ இயேசு சொன்னார், ஏழைகள் சொர்க்கத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு. அது நிறைய வியாக்கியானம்லாம் இருக்குது. இறைவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும். ஆனால் ஏழைகள் கவலைப்பட வேண்டாம், இறைவன் இருக்கிறான நம்பிக்கைக்கு நம்ம அவர் சொன்ன வார்த்தையை நம்ம நல்லதாக எடுத்துக்கிட்டு நம்ம பணியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மேம்பாடு உடையதாக ஆகிறது. அதனால் குணங்கள் ஒரு எல்லை வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகும். நற்குணங்களோ கெட்ட குணங்களோ ஒரு எல்லை வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஒரு எல்லைக்கு அப்பால் இறைவனுடைய ஆட்சி தொடங்கணும். ஒரு எல்லை வரைக்கும் நம்ம அந்த குணங்களின் ஆட்சியில் சிக்கியிருப்போம். ஒரு எல்லைக்கு அப்புறம் குணங்கள் வேலை செய்யாது. இறைவன் என்ன நாடுறானோ அதான் நடக்கும். அதனால் எதை வச்சும் தீர்மானமாக இங்கே சொல்ல முடியாது. இப்போ அப்படி இருக்கும்போது சமூகம் நல்லதாவோ கெட்டதாவோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எத்தனையோ வேறுபாடுகள், ஜாதி மத சண்டைகள், குலங்கள், கோத்திரங்கள், நிறைய தொந்தரவுகள்லாம் இருக்குது. இப்போ உயர்ந்த ஜாதிக்காரங்க எங்கள் தெருக்குள்ளே நுழையாத போராட்டங்கள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்கள் துன்பப்படுறாங்க. இது இறைவனுடைய ஏற்பாடா அப்படின்னு சொன்னால் அது ஏற்பாடாக நம்மளால் உத்தரவாதமாக கூற முடியாது. அதுலேருந்து மாறணுன்றது ஆனால் நம்ம குறையணும், அந்த பெருமை நீங்கணும், மக்களை மதிக்கணுன்றதெல்லாம் சொல்லப்பட்டுக்கணும். அதை தான் நம்ம செய்ய முடியுமே தவிர இறைவன் தான் அப்படி நடத்துகிறான், இறைவனுடைய தீர்ப்பு தான் அப்படி ஆகிருக்குலாம் நம்ம சொல்லிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. இப்போ ஒருத்தர் வலி இருக்குதுன்னா அந்த வலியை போக்கணும். இயன்றவர்கள் அதை போய் சொல்லி கொடுத்து தன்னுடைய நற்செய்தியின் காரணமாக அதை அவங்கள பண்படுத்தணும். இப்போ ஒரு உயர்ந்த ஜாதி மக்கள் இருக்க வழியில் பணங்களை கூட எடுத்து போய் விட மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு வலியான சம்பவம் அது. ஏன்னா அந்த மக்கள் அப்படி இருக்கிறாங்க. தான் எதில் உயர்ந்தவர்கள்னு அவங்களுக்கு தெரியுதோ அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் யார் கூட சேர்ந்தாலும் அவங்களுடைய அந்த பெருமை குணம் மாறாமல் இருக்கிறதுனால எதையும் கற்றுக்கவும் பெரிய போகிறதில்லை, மாறவும் பெரிய போகிறதில்லை. இதெல்லாம் இறைவனுடைய ஏற்பாடா அப்படின்னு கேட்டால், நாமே குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் படைத்திருக்கிறோம், அவர்கள் பிணங்கி கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு ஒரு வேதத்தில் சொல்லுது. குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரித்திருக்கிறோம், ஆகவே அவர்கள் பிணங்கி கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு ஒரு வேதத்தில் சொல்லுது. இன்னொரு வேதமும் இந்த பிரிவினைகள் பற்றி பேசுது. இப்போ கீதையில் எடுத்துக்கிட்டோன்னா சதுர்வர்ணம் நானே படைத்திருக்கிறேன், 4 வர்ணங்களை நானே படைத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்குது. அதனால் இதெல்லாம் படைச்சிருந்தாலும் நல்ல குணங்களும் நல்ல செய்திகளும் உங்களுக்கு அடைஞ்சே இருக்குது. அதன் வழியில் நீங்கள் மேலான நிலைக்கு போகலான்றதும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் இது இறைவனுடைய ஏற்பாடா அப்படின்னு கேட்டோம்னா பிணங்கி கொண்டே இருக்கிறார்கள்னு தான் சொல்லியிருக்குது. கூடவே நல்ல விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. பசியும் கொடுக்கப்பட்டு உணவும் படைக்கப்பட்டிருக்குல்ல. இப்போ பசியை படைத்த இறைவன் உணவையும் தான் படைச்சிருக்கிறான். அதனால் இந்த மாதிரி பிணக்குகள் இருக்கிற இறைவன் உயர்ந்த நிலைக்கு போகிறான வழியும் தான் படைச்சிருக்கிறான். இதில் யார் தன்னை இறைவனை முற்படுத்தி தன் குணங்களில் மேலோங்கி நல்ல குணங்களை மேலோங்கி நிற்கிறார்களோ அவர்களுக்கு மேலான வாழ்க்கை இருக்கிறதுன்னு உத்தரவாதம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க உங்கள் கேள்வி? மாதிரியான சமூகங்களில் தனிப்பட்ட குழுவினராக இருக்காங்க. ஆமாம், இறைவன் இதுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கான். இப்போ இறைவனை நோக்கி தான் போகிற மாதிரி தான் இந்த கூட்டங்கள்லாம் அமைக்கப்பட்டிருந்தாலும், அதாவது அது பொதுவானதாக இருந்தாலும், இந்த பிரிவினைகள்ங்கிறது குழுக்களாக இருக்குது. இதுலேருந்து மேம்பட்டு வர்றதுங்கிறது நடக்கிற வரைக்கும் இது ஆமாம், மேம்பட்டு வர்றதுக்காக தான் அறிஞர் பெருமக்கள் வராங்க, தூதர்கள் வராங்க, குருமார்கள் வராங்க. அவங்க சொல்கிறாங்க, அமைப்பு இப்படி இருந்தாலும் யார் இறைவனுக்காக வாழுறாங்களோ, இறைவனை வணங்கி வாழுறாங்களோ, இறைவனுக்காக காரியங்கள் செய்கிறாங்களோ அவர்களுக்கு மேலான நிலை வழங்கப்படுகிறது. அவங்க இந்த உலக வாழ்க்கையிலேயே சுகமான வாழ்க்கை வாழ்வாங்க. இந்த உலகப் பொருட்கள் அவனை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த உலகத்தின் எந்த ஒரு பொருளும் உன்னை விட்டு என்னை திருப்பி விடாது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. அதான் ஆரம்பத்தில் சொன்னேனே, இறைவனுக்காக வாழ்பவர்கள் சாதாரணமான நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் பொருள் கொடுக்கப்பட்டால் அதை அருளாக மாற்றிடுவாங்க. செலவு செய்வதன் மூலமாக அருளாக மாற்றிடுவாங்க. பொருளின் மீது அவன் நின்று கொண்டு பொருளை பெற்றுக்கொண்ட பின்பு அதை பதுக்கிட்டு நான் பணக்காரன், நான் வசதியானவன், நான் என் அறிவின் காரணமாக இது கொடுக்கப்பட்டதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான்னா அந்த பொருள் ஒரு காலம் வரைக்கும் அவனுக்கு சுகம் அளிக்கும், அப்புறம் அது பயன்படாமல் போயிடும்.
அருளாளர்கள் அப்படி இல்லை, கிடைத்த பொருளை வந்து மக்களுடைய நன்மைக்காக செலவு செய்வதன் மூலமாக அருளாக மாற்றிடுவாங்க. அது அவங்களால எந்த நேரமும் அந்த அருளை பொருளாக மாற்ற முடியும். நினைக்க நடக்கின்றது அருளாளர்களுக்கு தான். ஆக இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வசதியை ஏற்படுத்தும் போது அந்த வசதியை பயன்படுத்தி நீங்கள் அருளாக மாற்றணும். அதை அருளாக மாற்றுறதுக்கான முதல் அடிப்படை வந்து உங்களுடைய மனம் சாந்தமும் சமாதானத்தில் நிறையும். எதை பற்றியும் அச்சம் இருக்காது, பொருளை பற்றிய பயம் இருக்காது, செலவு செய்கிறத பற்றி பயம் இருக்காது, பதுக்கிற குணம் இருக்காது. பேங்க்கில் பாண்டிலெல்லாம் போட்டு வைக்க தோணாது, நகையை நட்டாக மாற்றி வச்சுட்டு அதன் பின்னால் ஒளிஞ்சிக்க தோணாது. வேணும் போது செலவு செய்ய தோணும். இருப்பு இருக்கும், இருப்புலேருந்து தேவைக்கு செலவும் செய்வாங்க. அந்த செலவு அவங்களுக்கு வலியை கொடுக்காது. அதே மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு எல்லாரும் காசு தந்தால் வாங்க மாட்டாங்க. அருளாளர்கள் வந்து இந்த மொய் பணம், அந்த பணம், இந்த பணம்லாம் வாங்க மாட்டாங்க. அறியாத மக்கள் அதை வாங்குகிறாங்க. அது வந்து வட்டி இல்லாத கடன் சொல்லி வாங்கிக்கிறாங்க. அப்புறம் கொடுக்கும்போது ரொம்ப அவசரப்படுறாங்க. திருப்பி செய்யும் போது பெருமைக்கு செய்கிறது. அது அந்த உதவியை நம்ம ஒரு ஏழாதவங்களை செய்யும் போது திருப்பி கேட்குற குணம் இருக்கக்கூடாது. ஆனால் மக்கள்கிட்ட அந்த குணம் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து 1/2 சவரன் நகை எழுதியிருக்கிறான் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பொண்ணு கல்யாணம் வைக்கிறான், அதே 1/2 சவரன் நகையை வைக்க சொல்லலாம். அன்றைக்கி வந்து 50 ரூபாய்க்கு விற்றுறவங்க இன்றைக்கி 50,000 விற்கிது அப்படின்னு சண்டை போட்டுக்கிறானுங்க. ஆனால் நீ அன்றைக்கி செய்த அளவுக்கு நான் செய்கிறேன்னு கொடுக்கல் வாங்கல் வந்து இப்படிலாம் ஆகிப்போகுது. குணங்கள் வந்து சரியாக வந்து அறிஞர் பெருமக்கள் வந்து பயிற்றுவிக்கணும். அதெல்லாம் தேவையில்லை. அப்படி இப்போ நம்மளால் இயன்றதை நம்ம அதான் செய்துட்ருக்குறோன்னு வச்சுக்கலாம். இப்போ பழக்கப்படுத்தப்பட்டது வந்து சமூக அமைப்புகள் அப்படி தான் இருக்குது. அதில் வந்து யார் நன்மையை நோக்கி திரும்புகிறாங்களோ, பொருளை அருளாக மாற்றுறாங்களோ, அவங்களுக்கு சமாதானம் மிக்க வாழ்க்கை அவங்க பக்கத்திலே இருக்குது. இறைவன் அதை அருளுவான். பொருளை செலவு செய்யும்போது வலிக்காது, கொடுக்கும்போது தாராளமாக கொடுப்பாங்க. ஒரு மனிதனுக்காக ஒரு நற்செயலுக்காக நற்காரியத்துக்காக தாராளமாக செலவு செய்வாங்க. அதில் பெருமையும் இருக்காது, பணிஞ்சு கொடுப்பாங்க, பயந்து கொடுப்பாங்க. இப்போ ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி அப்படின்னா வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கணும். யாசகம் கேட்குறவங்களுக்கும் யாசிப்பவர்களுக்கு பிக்ஷை கொடுக்கணும். பிக்ஷைனா நீ வந்து மனம் வந்து பங்கு கொடுக்கணும். ஐயம் கொடுக்கறதுனா வந்து உயர்ந்த மனிதர்கள், ஞான மக்கள், சான்றாண்மை மிக்க மக்களுக்கு வந்து பயந்து கொடுக்கணும். எடுத்துங்கன்னு இப்படி கொடுக்கணும், வெச்சைக்கு இப்படி கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது இப்படி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு என்னுடைய குரு சொல்லி கொடுத்தார். சான்றோன்னு காசு கொண்டு போய் கொடுத்தேன், திட்டினார். இப்படி கொடுனார், இங்கே காசு இதில் வச்சு கொடு, நான் எடுக்கணும் அப்படின்னாரு. ஏழாதவங்களுக்கு வலிந்து யாஜகம் கேட்குறவங்களுக்கு இப்படி கொடு, யாசகம்லாம் கேட்காத பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது இப்படி கொடு, அவங்க எடுக்கட்டும், அப்போ தான் நீ மேலே வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி என்னை செய்கிற நிலைமையில் என்னை வை. யாதகர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் கொடுக்கணும், ஞான மக்களுக்கும் குருமார்களுக்கும் தோதர்களுக்கும் கொண்டு போய் நான் கொடுக்கணும். கொடுக்குற நிலையில் என்னை வையின்னு அது அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து இந்த பொருளை வந்து அருளாக மாற்றுறதுக்கான வழிமுறைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வேதங்களையும் தானம் செய்ய, தர்மம் செய்ய, யஜ்யம் பண்ணுங்க, தியாகம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க சொல்லிக்கிட்டே இருக்குது. ஏன் சொல்கிறதுன்னா அந்த பொருளை அருளாக மாற்றுற வித்தை அது. இப்போ உங்களுடைய சொத்து ஒன்று வச்சுருக்கிறீங்கன்னா அந்த சொத்தில் வந்து ஏழைகளுக்கும் வசதியற்றவருக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்குதான், உரிமை இருக்குதான். அந்த இதை நல்லா கவனிச்சு, உங்களுடைய சொத்தில் வந்து ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு பங்கு உரிமை இருக்கிறதுன்னு, உரிமை இருக்கிறது. உங்கள் சொத்தில் உரிமை இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? ஏழைகளுக்கு வந்து யாசிப்பவருக்கு வந்து உங்கள் சொத்தில் உரிமை இருக்குதுன்றான். அவங்க வந்து ரைட்டாயில் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கான வலிமை இருக்குது அப்படின்றான். அப்படின்னு வேதத்தில் இறைவன் வந்து சொல்கிறான். உரிமை இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட பங்கு அவர்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு குறிப்பிட்ட சொத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கு இவங்களுக்குன்னு இருக்குதுன்றான். இதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும். அப்போ அந்த பங்கு நமக்கு எவ்வளோன்னு தெரியாதனால நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தை இறைவன் காட்டிய வழியில் செலவு செய்தெல்லாம் அந்த பங்கு போய் சேர்ந்துடும். அது பொருள் அருளாக மாறிடும். அந்த அருளை எப்போ வேணாலும் நீங்கள் பொருளாக மாற்றலாம், நல்ல வார்த்தையாக மாற்றலாம், பிறருடைய துன்பங்களை தீர்க்கலாம், நோயை தீர்க்கலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். உங்கள் வார்த்தைகள் அவ்வளோ அளப்பரியதாக மாறிடும். இது வந்து இறைவன் காட்டிய வழியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முறை. இப்போ சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு டிக்னிட்டி பார்த்துக்கிட்டு காரில் போய்கிட்டு நீ வந்து கதை திறக்கணும், நீ வந்து என்னை பார்க்கக்கூடாது, என்னை பார்க்கணுன்னா
இப்படி வந்து நிற்கணும் அப்படி வந்து நிற்கணும் உலக நடைமுறை. ஆனால் தான தர்மம்னு வந்த பிறகு எல்லா மனிதர்களையும் நீ ஒன்றா மதிக்கணும். வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது நீ இந்த வேலை செய்கிறவன் இந்த வேலை செய்யணும்னா அந்த இடத்துல அவனை வைக்கணும். இப்போ வேலை செய்கிறவனை போய் நீ என் கூட கால் மேலே கால் போட்டு சேரில் உட்காந்துக்கோ, நீயும் மனுஷன்தான் நானும் மனுஷன்தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சிலருக்கு நம்ம ஊழியத்திற்கு வைத்திருக்கிறோம்னா ஊழியத்துக்கு வச்சுக்கணும். ஆனால் அவனை மதிப்பிடும் பொழுது மனிதனாக மதிக்கணும். வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு பணிஞ்சு வேலை செய்யும்போது அவன் வேலை செய்கிறவன் தான். அவனை இப்போ ஒரு ஃபஸ்ட்டில் சொல்லுவார், வேலை செய்கிறவங்களாம் இருக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும், அவனுக்கு வந்து சரியான சமம் இருக்க கொடுக்கக்கூடாதுன்னு. அவங்களும் அங்கங்கே இடத்துல வச்சா தான் அவங்க அந்த காரியத்தை செய்து இறைவனுக்காக அவங்க காரியம் செய்வாங்க. அதில் தான் நீங்கள் பழக்கணும்னுவார். இப்போ உணவிடும் பொழுதோ மற்ற உதவிகள் செய்யும் பொழுதோ அவனை தன்னை போல கருதி செய்யணும். ஒரு இயக்கத்தில் ஒரு 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 ஆசிரமத்தில் ஒரு கம்பெனிலலாம் வேலை வாங்கும்போது அவங்களுக்கு உண்டான பங்கை வச்சு அவங்க சீட்டில் இருக்க வைக்கணும். அவங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யணும். அதற்கு உண்டான வாய்ப்பை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். நீ நானும் ஒன்று தான் சொல்லி 2 பேரையும் ஒன்றா சமமான ஒரு இருக்கையை கொடுக்கக்கூடாது. பண்புகள் வந்து உதவிகள் மற்றபடி நற்செய்திகள் சொல்லும் போதெல்லாம் எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது. மனிதர்களை நேர்த்தியாக ஒத்த மதிக்க கற்றுக்கணும். ஆனால் வேலை செய்யும் பொழுது அவங்களுடைய வேலையை அவங்க செய்யணும். தாராளமாக அவங்க சொல்லிக் கொடுக்கணும். இது நீ செய், இதை நீ பழகு, இறைவனுக்காக செய்யின்னு சொல்லிக் கொடுக்கணும். வேலைகளில் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. சிலருக்கு ஊழியத்திற்காக அமைத்திருக்கிறோம், சிலரை செல்வத்தில் நாம் உயர்த்தி இருக்கிறோம். இதெல்லாம் உலக நடைமுறைக்காக. இல்லைன்னா எல்லோரும் ஒரே மாதிரின்னு சொன்னால் வந்து யாரையும் மதிக்க மாட்டாங்க, யாரையும் வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் அந்த பாகுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதையே வந்து உங்களுடைய உயர்வு பண்பு பாகுபாடாக நீ ஆக்கக்கூடாது. வேலையில் தான் பாகுபாடு. சிறப்பக்கம் எல்லா உயர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். செய்கிற தொழிலின் காரணமாக வேற்றுமை இருக்கத்தான் செய்யும். ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்முடைய பிறவிகள் எல்லாமே இறைவனால் சமமாக படைக்கப்பட்டது தான். வேலை செய்யும் போது எல்லாம் மாறிடும். அதனால் வந்து ஊழியம் செய்கிறவங்க கண்டிப்பாக ஊழியம் பார்த்து தான் ஆகணும். ஆனால் செல்வந்தனாக இருக்கிறவங்க மதிக்கும் போது தன்னை போலேயே அவனை மதிக்கணும். தனக்கு என்ன தேவை இருக்குதோ அதே தேவையில் அவன் இருப்பான்றதை மதிக்கணும். அதுதான். ஆனால் இறைவன் பாகுபாடுகளை படைத்திருக்கிறான் இருந்தாலும் பாகுபாடுகளை வெல்வதற்கான வழிமுறைகளையும் படைத்திருக்கிறான். அது ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளையும் படைத்திருக்கிறான். பொருளை செலவு செய்வதன் மூலமாக நீ அருளாளனா மாறுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். கொஞ்சோண்டு பொருள் இருந்தாலும் இப்போ ஒரு பெரிய கதவை வந்து ஒரு பூட்டு போட்டு மூடி வச்சுருக்கோம். பெரிய கதவு ஒரு பூட்டு போட்டிருக்கோம். ஒரு சின்ன சாவி திறந்த உடனே பெரிய கதவு அரைக்கது திறந்துக்கிற மாதிரி உங்ககிட்ட கொடுத்த ஒரு சின்ன பொருளை நீ இறைவனுக்காக செலவு செய்யும்போது வானம் வரை உனக்கு வழி பிறக்கிறது. இதுதான் வந்து இறைவனுடைய ஏற்பாடு. அப்போ கஞ்சத்தனமும் கருமித்தனமும் உலோபித்தனமும், உலோபன்றது நான் தானே வச்சுக்கிறது. லோபம்ன்றது வந்து தன்னை தாண்டி பொருளை வெளியே விட்டுறது கிடையாது. இது வந்து இப்போ பொருள் தன்னை காக்கும் என்று அவன் நம்புகிறான். மக்களை பெருக்குவதும் செல்வத்தை பெருக்குவதுமே இங்கே வேலையாக இருக்குது. அது பயன்படாது. செல்வம் செலவு செய்யும் போது தான் சுகமே தவிர அதை சேர்த்து வைக்கும் போது அது பூச்சியம் போட்டு மறைத்து போடும்ன்றார் இயேசு. பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், அதை பூச்சியம் போட்டு மறைத்து போடும். தேவையில்லை. பூச்சியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையுமே தவிர ஐஸ்வர்யவான் பரலோக சாம்ராஜ்யத்தில் நுழைவது என்பது இல்லை. அதனால் செலவு செய்கிறதன் மூலமாக தான் இறைவனை வந்து நீங்கள் நெருங்க முடியுமே தவிர சேர்த்து வைக்கிறதுனால எந்த பயன்பாடும் உங்களுக்கு கிடையாது. இப்போ நம்ம ஒரு வீடு வச்சுருக்கோன்னா நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வரணும், சாப்பிட்ணும், தங்கணும், நல்ல பேச்சு பேசணும், இறைவனை கொண்டாடணும்னு இருக்கணும். நல்லா கதவு மேலே கதவு போட்டு கேட் மேலே கேட்டு போட்டு பூட்டு மேலே பூட்டு போட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இரும்பு கோட்டையில் இருந்தாலும் உங்களை பிடிக்கிறதுக்கு கடவுள் போதுமானவர். நல்லா நிறைய பேர் வரணும், சாப்பிட்ணும், இருக்கணும், நல்ல பேச்சு பேசணும், இறைவனை கொண்டாடணுன்ற சுகமான வாழ்க்கை வரும்போது இறைவன் பூமி விசாலமானது. ஏராளம் உங்களுக்காக இருக்கும். அந்த ஏராளம் கொடுக்கப்பட்டு இருக்கிறேன்னு காரணம் கொடுக்கப்பட்டது போல் எனக்கு கொடுக்கப்படக்கூடாதான்னு கேட்குறாங்க. எவ்வளோ பேருக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஏன் கொடுக்கப்படலன்னு கேட்குறாங்க. அந்த செல்வத்தை கொண்டு நல்லது தேடிக்கணும். இப்போ இங்கே ஒரு வீடு நம்ம கொடுத்துருக்காங்கன்னா இந்த வீட்டை வந்து பயன்படுத்துகிற விதத்தில் சொர்க்கத்தில் வீட்டை கட்டணும். புரியுதா உங்களுக்கு? அப்போது இறைவன் நமக்கு எதை கொடுத்துருக்கானோ அது சொர்க்கத்துக்கு உயர்ந்த தன்மையான வாழ்க்கைக்கு அதை அர்ப்பணிக்கணுமே தவிர இதிலே சுகம் பார்த்து சேர்த்துருந்தால் இது ஒரு நாள் நம்ம கை விட்டு போயிடும். மரணம் வந்து எல்லாத்தையும் அபுக்குன்னு காலி பண்ணிடும், எல்லாத்தையும் பிடிக்கிட்டு மொட்டையாக விட்டுரும்.
அப்புறம் எல்லாத்தையும் பிடுங்க போகிறவனை வந்து எதுக்கு பெருசாக மரியாதை மானம் அது இதுன்னு சொத்து பத்துன்னு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? எல்லாம் இருந்தாலும் அந்த வீடு விருப்பத்துடன் வீடு அதான் வந்து சொல்கிறேன். ஒரு வசனம் ஒன்று இருக்குது, உங்கள் தந்தைமார்களும் உங்கள் மனைவிமார்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பத்தாரும் எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நெஞ்சுகின்ற வியாபாரமும் நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கின்ற வீடுகளும் இறைவனையும் அவனுடைய தூதரையும் தவிர உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால் இறைவன் தன் கட்டளை கொண்டு வருவதை எதிர்பார்த்திருங்கள். இது குரானில் 9:24 வசனம், 9ஆம் அத்தியாயத்தில் 24வது வசனம். எல்லாம் இருக்கட்டும், அது இறைவனையும் அவனுடைய தூதரையும் தவிர ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடாது. அது இருக்கும், அதை அனுபவிங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் முக்கியத்துவம் வந்து இறைவனுக்கும் அவன் தூதருக்குமான முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் எப்போ வந்து நல்ல குணத்தில் இறைவனை நாடி நிற்கிறீங்களோ உலகப் பொருட்கள் யாவும் இலவசம்தான். உங்களுக்கு எல்லாமே இலவசமாக தான் கிடைக்குது. நான் அடிக்கடி சொல்கிறேன்ல, காற்று மழை எல்லாம் சூரியங்கரெல்லாம் சும்மா தான் கிடைக்குது. நம்ம சும்மா தான் அனுபவிக்கிறோம். வெயிலை யாரும் நம்ம ஏன் இவ்வளோ வெயில் நீ எடுத்துக்கிட்டே நம்மளை யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்பா இவ்வளோ காற்றை நீ போய் அள்ளி குடிக்கிற மூச்சு இழுக்கிறேன்னு யாரும் நம்மளை கேட்க போகிறதில்ல. கடலில் போய் நீ குளிச்சிக்கினா மொத்த தண்ணியில் நீ குளிக்கிறேன்னு அவனும் கேட்க மாட்டான். அதெல்லாம் ஃப்ரீ தான். அது மாதிரி அந்த பூமியும் நமக்கு ஃப்ரீ தான். இறைவனை நாடி நிற்கும் பொழுது எல்லாமே நமக்கு இலவசம் தானே தவிர இங்கே தேடி பெறுவதற்கு ஒன்றும் இல்லை. பூமியை மட்டும் தேடணும். ஏன் தேடணும்னா அது இறைவனை நாடுவதற்கான ஒரு வாய்ப்பு பூமியில் தான் இருக்குது. மற்றதெல்லாம் சும்மா தான் வருது, நீங்கள் கேட்காமே வருது. நீங்கள் எங்கே போகிறீங்க அங்கே வந்து காற்று மூக்குள்ளே போகுது. ஆனால் பசி வந்தால் நீங்கள் தேடணும். ஏன் அந்த தேடுதல் இங்கே பூமியில் வச்சுட்டான்னா நீங்கள் இறைவனை முற்படுத்தணுன்ற ஒரே காரியம்தான். அவனுடைய புகழுக்கு நீங்கள் வந்து வாழணும் அப்படின்றதுக்காக, அவனை வணங்குவதற்காக வந்து நீங்கள் படைக்கப்படவில்லை என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பூமியில் ஒரு சின்ன கட்டுப்பாடு, தேடி அதை பெற்றுக்கொள், அருட்கொடைகளை தேடிக்கொள்ளும் பொருட்டு கப்பலை நாம் கடலில் செலுத்துகிறோம், நீங்கள் உங்கள் அருட்கொடைகளை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. அருட்கொடை தேடும் பொழுது இறைவனை முற்படுத்தி தேடினீங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக கிடைக்கும். சுலபமாக கிடைச்சதை இறைவன் காட்டிய வழியில் செலவு செய்தீங்கன்னா அது அருளாக மாறிடும். அருளாக மாறிச்சுன்னா சூரியன் சுட்டரிக்கும் சூரியன் வரும்போது சூரியனே குளிர்ந்து போன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் நம்ம குளிர்ச்சியாக இருக்கும். தேவைக்கு நம்ம இந்த பொருளை செலவு செய்கிறதன் மூலம் அருளை சம்பாதித்து வானம் வரை வாழலாம். இதுதான் இறைவனுடைய ஏற்பாடாக இருக்குது. அதனால் இந்த பூமியினுடைய பிணக்குகளை வந்து பெருசாக மதிக்கணும்னு அவசியம் இல்லை. பூமி பிணங்கி கொண்டே தான் இருக்கும். அருளாளர்களாக மாறுறது எப்படின்றத நம்ம கற்றுக்கணும். அருளாளராக மாறும் பொழுது பொருளை செலவு செய்வதன் மூலமாக தான் அருளாளராக மாற முடியும். பொருளை எவன் பதுக்கிறானோ அவன் ஒரு நாளும் வந்து நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. அப்படி தான் நீங்கள் பாரு, பெரிய பெரிய பணக்காரெலாம் 10,000 கூட 20,000 கூட வாங்கிட்டு ஓடி போயிடறானுங்க அப்படின்னு செய்தி சொல்கிறாங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? எப்படி முடிஞ்சாலும் ஒரு 4 இட்லி சாப்பிட முடியாது. ஒரு பிரியாணி சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்லாம், ஒரு 2 டீ குடிச்சிக்கலாம். ஒரே நேரத்தில் 50-60 சட்டையை போட்டுக்க முடியாது. இன்னும் ஏழை வந்து 50 ரூபாவில் சட்டை போடுவான், ஒரு 5000 ரூபாவில் சட்டை போடுவான். வேறு ஒன்றும் வித்தியாசம்லாம் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இவன் பாயில் படுத்தாலும் தூங்கிடுவான், அவன் பெட்டில் படுத்து உருண்டு கிடப்பான். ஏதாவது ஒன்று. இதெல்லாம் ஒரு வாழ்க்கை நம்பி பணத்தின் பின்னாடி போடுற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு பெருமை தேடிட்டு இருக்கிற மாதிரி பைத்தியக்காரத்தனமும் எதுவும் இல்லை. என்கிட்ட இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் செட்டில் ஆகிட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், நான் நலம் வச்சுக்கிறேன், பலம் வச்சுக்கிறேன், வச்சுக்கோ யார் வேணான்னுது. உருண்டுக்கோ புரண்டுக்கோ ஏதாவது பேசிக்கோ. நான் அப்படியாப்பட்ட ஆளுன்னு என்கிட்ட வந்து சொல்லாது. அப்புறம் நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னு உனக்கு காட்டினேன்னா நீ தொந்தரவாயிடுவேன். அதனால் உன் பெருமையை கொண்டு போய் யார்கிட்டையும் காட்டாது. ஏன்னா நான் வலிய அடியார்களை உள்ளே அனுப்பினும் சூறையாடி விட்டார்கள்ன்றான். ஒரு வைரஸ் உள்ளே போனால் கூட போச்சு, சூறையாடிடும் உடம்பை. அதனால் இந்த பெருமை பேச்சு மட்டும் பேசக்கூடாது. நீ வச்சுருந்தா வச்சுக்கோ, நிறைய இருக்குதுன்னா இருந்துக்கோ. அதை வந்து இறைவனுடைய பாதியில் செலவு செய்யும் போது நீ பெரும் வாழ்க்கைக்கு தயாராகிற. இந்த பொருளின் பின்னாடி நிற்கும்போது இந்த உலக வாழ்க்கை முடியும் போது உன் பொருளும் முடிஞ்சிடும். அப்புறம் மறு உலகத்தில் வந்து உனக்கு எந்த விதமான பாத்தியத்தையும் கிடையாதுன்னு இறைவன் சொல்கிறான். ஆகவே வறியவர்க்கும் ஏழைகளுக்கும் சமாதானத்தின்பால் ஈர்க்கப்படுவதற்காகவும் கடனாளிகளுக்கும் உங்கள் செல்வத்தை நீங்கள் செலவு செய்யாத பொழுது நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துங்க கிடையாது. இறைவன் எந்த அளவில் உங்களை வச்சுருக்கானோ அந்த அளவில் செலவு செய்யணும். இருப்பதிலிருந்து கொடுத்ததுலேருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் தான்
வேதத்தில் இருக்குது. கொடுத்ததுலேருந்து செலவு செய்யுன்னு சொன்னால், கொடுத்தது எப்படி அதிகமாக்கிறன்ற தேடுதல் வரும்பொழுது நீங்கள் சூறையாடப்படுகிறீர்கள். உங்கள் குடும்பங்கள் சின்ன பின்னமாகும், குழப்பங்கள் ஏற்படும், அமைதி குறையும். ஏன்னா உங்கள் பார்வை மொத்தமும் பொருள்லேயே இருக்குது. ஏழைகள் கூட சிறப்பாக வாழ்ந்துடுறான். பணக்காரன் படுற பாடு பெரிய பாடாக இருக்குது. அவன் பொருளை வச்சுக்கிட்டு தவிக்கிற தவிப்பு, அவன் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, அவனுங்களுக்குள்ள பிள்ளை அப்பா அம்மா பிள்ளை குட்டிக்குள்ளே நடக்கிற சண்டை. ஏழைகள் சண்டை வந்து கொஞ்சமானது, பணக்காரன் சண்டை ரொம்ப பெருசானது. அதனால் பொருளை வச்சுக்கிட்டு யார் வந்து பெருமை கொள்கிறானோ அவன் பிடிக்கப்படுவான், அவன் துண்டாடப்படுவான், சொந்த குடும்பத்தினால துண்டாடப்படுவான். இப்போ இல்லாதவன் வந்து சண்டை போகிறது பெரிய விஷயமே இல்லை, பாய அப்படின்ட்டு போயின்னு வந்துடுவான். இவனுங்க வந்து போகவே முடியாது, குழம்பியே செத்துரும். அதனால் பொருளை வந்து அருளாக மாற்றக்கூடிய ஒரு டெக்னிக் வந்து கடவுள் சொல்லி கொடுத்துருக்காரு. கொடுத்ததுலேருந்து செலவு செய், அழித்தவற்றிலேருந்து செலவு செய். இதுதான் ஒரு டெக்னாலஜி. கடவுள்கிட்ட இருக்கிற பெரிய வரம் வந்து என்ன கொடுத்துருக்கணும் அதுலேருந்து தாராளமாக செலவு செய். நீ ஏன் அந்த வராது, நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு இல்லாமல் போனால் என்ன பண்ண, நாளைக்கு நீங்கள் சேர்த்து போனால் என்ன பண்ணுவேன், அது கணக்கு நீங்கள் போட முடியாது. போயிட்டே இருக்கும்போது என்ன நடந்து போச்சுன்னா என்ன பண்ணுவோம், பொருள் ஒன்று காப்பாற்றணும்னு நினைக்கிறியா, ஒன்றும் காப்பாற்றாது. படுக்க வச்சுன்னா அடித்து டைம் இல்லைன்னு வேலை செய்வான். எனக்கு டைமே இல்லை. கடவுள் ஒன்று 2 கால் மேலே தட்டி படுறா வீட்டில், அப்படி காலை 2 தட்டி விட்டான்னு வச்சுக்கோங்க, டைம் நிறைய இருக்கும். அப்போது ஓடின ஓட்டெல்லாம் பொசுக்குன்னு அடங்கி போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பெருமை மிகுந்த பேச்சுக்கள்லாம் வாழக்கூடாது. இந்த நல்ல குணம் கெட்ட குணம் இதெல்லாம் வந்து நல்லவன் கெட்டவன் எல்லாம் தீர்மானம் பண்ணாமல் இறைவனை முற்படுத்துங்கள். இறைவன் உங்களை நல்லவனாக கெட்டவனாகவோ உங்களுக்குள்ளே காட்ட மாட்டான். அவனுக்கு எல்லோரும் ஒன்று தான். நீ முற்படுத்துறதை வச்சு செய்ததற்கடுத்த கூலியை கொடுத்து விட்டுறான். அதை வச்சு நடவடிக்கை வச்சு ஒரு தீர்மானம் பண்ணுறது வந்து நம்முடைய மனித இயற்கையாக இருக்குது. அதெல்லாம் வந்து வேலைக்காகாது. கடவுள் என்ன தீர்ப்பிடுவான்னு தெரியாது. இப்போ எத்தனையோ கெட்ட மனிதர்கள் ரொம்ப நல்ல மனிதராக இருக்காங்க, எத்தனையோ கஞ்சம் பெரிய தர்மவான்களாக இருக்காங்க. மாறி மாறி நடக்குது. ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது. நமக்குள்ளே எப்படி இருக்கணும் வேணால் பார்த்துக்கலாம். பிறரை தீர்ப்பிற வேலை கூடாது. பொதுவான பண்பு என்ன, அழித்தவற்றிலிருந்து செலவு செய். செலவு செய்கிறது யாருக்கு மனசு வருதோ அவன் வந்து இறை பாக்கியத்துக்கு போகிறான். சேர்த்து வைக்கணும்னு யாருக்கு மனசு வருதோ அவன் துர்பாக்கியத்துக்கு போகிறான். வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் டெக்னிக். புரியுதுங்களா? இப்போ செல்வ வளத்தினால சிறப்பு இருக்குதுன்ற ஒன்றும் கிடையாது. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள. அருட்செல்வம் தான் செல்வத்துள் செல்வம். அருள் இருக்கணும், அந்த கருணை இருக்கணும், அந்த இரக்கம் இருக்கணும், அந்த சகிப்புத்தன்மை இருக்கணும், அந்த பொறுமை இருக்கணும். இதெல்லாம் அருள். இதை வச்சு எப்போ வேணாலும் பொருள் உன்னை வந்து அடையும். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள. காசு எந்த கண்ட நாய்கிட்டையும் இருக்குது, எல்லாரும் வச்சுருக்கான். ஒன்றுத்துக்கு உதவெல்லாம் காசு வச்சுருக்கான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அருட்செல்வம் இருக்குதா, இரக்கம் இருக்குதா, வறியவனுக்கு உதவுற குணம் இருக்குதா, பசியில் வரவங்க சோறு போடுற குணம் இருக்குதா, பண்போடு நடத்துகிறியா, சகிச்சுக்கிறியா, மனிதர்களின் பிழைகளை பொறுத்துக்கிறியா, நீ அருளாளன். வள்ளுவம் இதை சொல்லியிருக்கு இல்லையா, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். நீ வச்சுருக்க எந்த செல்வம் எப்பேற்பட்ட செல்வமாக இருந்தாலும் அது பொருளாக இருந்தால் ஒன்றும் இல்லை, அது அருளாக இருந்தால் அது பெரிய செல்வம். அது அந்த இரக்க குணம், அந்த சகிக்கிற குணம், அந்த விட்டு கொடுக்குற குணம், அந்த பொறுமையான பேச்சு, அந்த கனிவான பேச்சு, இறைவனை ஒப்படைக்கிற நிலை, பொருளை பெரிதுபடுத்தாது செலவு செய்கிற குணம், இது அருட்செல்வம். இதெல்லாம் உங்களை வந்து இந்த பூமி உங்களுக்கு அடிமையாக்கும். ஆணுங்களும் பூமி உங்களுக்கு அடிமையாக வேலை செய்யணும்னா நீங்கள் அருளாளர்களாக இருக்கணும். பொருளாளராக இருந்து என்ன பிரயோஜனம்? பொசுக்குன்னு போயிடுமே. உங்கள் உடம்பே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சோறு எடுக்காது, யாரும் எடுக்காது தெரியுமா? சக்கரை வந்துடும், அப்புறம் சளி பிடிச்சிக்கும், அப்புறம் இருமல் வந்துடும், எல்லாம் வந்துடும். நீங்கள் வச்சுக்கிற பொருள் உங்களுக்கு பயன்படாது. சோத்துக்கு பதிலாக மாத்திரை மருந்து தின்னுட்டு சாக வேண்டியது தான். அருட்செல்வம் அப்படியானது அல்ல. அது நோய்களை போக்கும் வலியது, வன்மையானது, வலிய தன்மையுடையது. நீங்கள் வச்சுருக்க அருள் ஒருத்தரை பார்த்து சரியாகிட்டோன்னு சொன்னால் சரியாயிடும். அருளை வந்து என்ன வேணாலும் செய்ய பயன்படுத்தலாம், பொருளை என்ன வேணாலும் பயன்படுத்த முடியாது. பொருள் ஒரு அளவு தான் பயன்படும். ஆகவே இந்த பொருளின் பின்னால் நிற்கிறது வந்து வாழ்க்கை இல்லை. பொருளை செலவு செய்கிறதுல இருக்குது வாழ்க்கை. பொருளை கொடுக்கும்போது வலிக்கும், பொருளை கொடுக்கும்போது வலிக்கும். அவன் வந்து பொருளே அவன் கதை முடிஞ்சிடும். அருளை கொடுக்குறவனுக்கு இனிக்கும்,
அவனுடைய வாழ்க்கை விசாலமாக போயிட்டே இருக்கும். ஆகவே அருளாளர்களாக இருங்கள். பிணக்கு பூமியில் இருக்கிறது தான், இறைவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் தான். ஆனால் இறைவனை முற்படுத்தி நீங்கள் சமூக பிணக்குகளில் பெருமை கொள்ளாது, நான் பெரியவன் உயர்ந்தவன் வசதியானவன் அப்படிலாம் இல்லாமல் இறைவனுக்கான அடிமைகள் தான் எல்லோரும். நீங்கள் எப்போ நினப்பு வருதோ நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இறைவனை நோக்கி நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள். பொருளெல்லாம் உங்களுக்கு சேவகம் செய்யும். அந்த பொருளின் மீது உங்களுக்கு பெரிய பற்றெல்லாம் ஒன்று இருக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் ஒரு வயசுக்கு மேலே உங்கள் வீட்டை கூட நீங்கள் அனுபவிக்க முடியாது. பொண்டாட்டி புள்ள எதையுமே அனுபவிக்க முடியாது. கண்ணெல்லாம் பஞ்சு அடைஞ்சிரும், நாக்கு வறண்டு போயிடும், எருமல் வந்துடும், சளி வந்துடும், ஏதாவது வந்துடும், உங்களை படுக்க வச்சிடும். பொருளினுடைய குணம் அவ்வளோதான். அருள் இருந்ததுன்னா நீங்கள் அப்பவும் அமைதியாக இருப்பீங்க. உடம்பு விழும்பொழுதும் உங்களால் அமைதியாக இருக்க முடியும். பொருளை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உடம்பு விழும்போது அரட்டி துடித்து ஆம்புலன்ஸில் ஏறி ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு கதற வாழ்க்கை காணப்படும். பயம் இருக்கும் எப்போவுமே. அதனால தான் சிட்டியில் தனியாக ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கணும், ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும், மார்க்கெட் பக்கத்தில் இருக்கணும், இப்படின்னா இது இருக்கணும், அப்படின்னா அது இருக்கணும் விரும்பக்கூடிய வாழ்க்கை ஏன் வருதுன்னா, இறைவன் நம்பும்போது எங்கேயும் வாழலாம், எந்த இடத்துலையும் இருக்கலாம். இறைவனை நம்பாத பொழுது நீ மனிதர்களை சுற்றி மனிதர்கள் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், ஹாஸ்பிட்டல்லாம் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போன மட்டும் சாவாமல் வரப்போறியான்னா, பணத்தோடு வா பணத்தோடு போகணும் அவன் சொல்லி அனுப்புகிறான். வரவங்க பணத்தை எடுத்து போகிறான், வரும்போது பணத்தை எடுத்து போடான்னு கொடுக்குறான். அந்த பணத்துக்கும் காசு வாங்கி தான் அனுப்புகிறான். என்ன ஒரு வாழ்க்கை இது! அவங்க இறைவனுடைய பூமி விசாலமானது. நல்ல அருளாளர்களாக மாறினா எல்லா இடமும் உங்களுக்கு அருளை பொழிவதாகவே இருக்கிறது. அதனால் நமக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை பெரும் வரம் தான். நம்முடைய பிணக்குகள் இருந்தாலும் இறைவனை முற்படுத்துகிறவங்களுக்கு பிணக்கு இல்லை. சரியா? அப்போ களி கூறுகின்ற வாழ்க்கை, இறைவனை நோக்கி திரும்புகிற வாழ்க்கை செலவழிப்பதில் தொடங்குகிறது, செலவு செய்வதில் தொடங்குகிறது. அளித்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள், நற்காரியங்களுக்காக செலவு செய்யுங்கள், இல்லாதவர்களுக்காக கொடுங்கள், யாசிப்பவர்களுக்காக, ஏழைகளுக்காக, அதனுடைய காரியஸ்தர்களுக்காக, கடனாளிகளுக்காக, சமாதானத்தின்பால் ஈர்க்கப்படுவதற்காக நீங்கள் செலவு கூட்டத்தாராக இருந்தால் செலவு செய்கிறவன் எப்போ வசதியானவன் தானே. செலவு செய்யாதவன் தான் ஏழை. செலவு ஒருத்தர் செய்கிறானா வசதியானவன் தானே. எங்கே செலவாக்கி விடுமோன்னு பயப்படுறான். நீ பயந்த மட்டும் செலவாகாமல் இருக்க போதா, அப்படியே விட்டுட்டு போகிற. அதனால் இறை ஞானம் என்பது யார் இறைவனுடைய பாதையில் செலவு செய்கிறானோ அவனுக்கு தான் இந்த உலகமும் வான உலகமும். இப்போ இவ்வளோ பொருள் கடவுள் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு பூமி பிறந்து, எல்லாம் தின்னுகிட்டே இருக்கிறோம். கோடான மக்கள் தின்னுகிட்டே. பூமி தீந்தா போச்சு, பூமி தீர்ந்து போச்சான்னா எதுவும் தீராது. நம்ம வாழ்க்கை வரைக்கும் அது ஒரு காலத்தவணை வரைக்கும் அது இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்கத்தான் செய்யும், கொடுத்துக்கிட்டே இருக்கும். இறைவனுடைய பாதையில் செலவு செய்கிறவனுக்கு இறைவன் சொல்கிற உதாரணமாக அது ஒரு பயிர், அதனுடைய 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிர்களும் 100 தானிய மணிகள். ஒரே ஒரு விதை போட்டால் இவ்வளோ முளைக்குது. அப்போ நீ ஒரு சின்ன செலவு செய்தால் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நீ அடையிற. அது பொருளுக்கானது இல்லை, அது அருளாக, இறைவனுடைய அருளை சம்பாதிக்கணும். இறைவனுடைய அருளுக்கு முன்னாடி பொருளெல்லாம் சேவகம் செய்யும். ஆகிய பொருளை அருளாக மாற்றணும், அருளை பொருளாக மாற்றணும். ரெண்டுத்தையும் செய்யக்கூடிய வல்லமை தான் இறைவனோடு இருப்பதற்கான அத்தாட்சி. புரியுது உங்களுக்கு? அந்த நல்ல குணம் கெட்ட குணன்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இறைவனை முற்படுத்துறது தான் பெரிய விஷயம். பிணக்குகள்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இறைவனை முற்படுத்துறது தான் பெரிய விஷயம். இறைவனுடைய பாதையில் செலவு செய்கிறது தான் இறைவன் நமக்கு இருக்கிற கட்டளை. அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வீர்களாக, அவ்வளோதான். இறைவன் போதுமானவன்.